அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அருமையான ஒரு மாதத்தை தந்திருக்கிறார். துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தளவில் அந்த அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த பெருநாளை நாம் கொண்டாடிவிட்டு அதற்கு அடுத்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நாட்களை பொறுத்தளவில் மிக பெரும் படிப்பினைகளை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களை சொல்லித்தரக்கூடிய நாட்கள். துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தளவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகம் பேசப்படுகிற ஒரு கதாபாத்திரம். இப்ராஹிம் நபியை பொறுத்தளவில் ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் வருகிற நேரம் மற்றைய காலங்களை விட அதிகமாக அவர் பேசப்படுவார். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த இடத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? பொதுவாக மனிதர்களை பொறுத்தளவில் இப்போ நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன்னு வைங்க, அல்லது நீங்கள் ஒரு ஆளை நேசிக்கிறீங்க, அல்லது உங்கள் பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணுமெண்டா அது உங்களால் முடியுமான அளவுக்கு ஒரு புத்தகத்துக்கு தெரிகிற மாதிரி வைப்பீங்க. ஆனால் 1000 வருஷமாக அவரை நினைவு கூற மாட்டாங்க புத்தள மக்கள். 10,000 வருஷமாக புத்தள மக்கள் அவங்களை நினைவு கூற மாட்டாங்க. உலகம் எங்கும் அந்த மனிதரை நினைத்து பார்க்கணும் என்று வந்தால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு சிலை இல்லாமல், ஒரு உருவம் இல்லாமல், அவருக்கு கண்ணீரஞ்சலியோ ஏதோ ஒரு மாலை போடுற மாதிரி வைபவம் இல்லாமல் இப்ராஹிம் நபி என்ற கேரக்டரை கொண்டு வந்து அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சா அமெரிக்கர்களும் துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிறார்கள், பிரான்ஸில் உள்ளவர்களும் பேசுகிறார்கள், ஜெர்மனில் உள்ளவர்களும் பேசுகிறார்கள், பலஸ்தீனர்களும் பேசுகிறார்கள், ஈராக்கில் உள்ளவர்களும் பேசுகிறார்கள், இந்தியா இலங்கை போன்ற எல்லா நாடுகளிலும் இப்ராஹிம் நபி பேசப்படுகிறாருன்னா இது ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ இஜிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் நபி அல்லாஹ் சில கட்டளைகளை கொண்டு சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அவர் அத்தனையும் தமாமாக்கினதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் பெரம்பு எடுத்து இப்ராஹிம் கட்டுப்படணும், அடிச்சுருவோம், செய்யணும் அப்படிலாம் சொல்லலையா. வெறும் வார்த்தைகள் கலிமாக்களை கொண்டு சில கட்டளைகளை கொண்டு இஜிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அதை பண்ணிருங்க, இப்ராஹிம் இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் அத்தனையும் கச்சிதமாக செஞ்சார். அத்தனையும் தமாமாக்கிட்டார். தமாமாக்கின உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே மனித சமுதாயத்துக்கு நீங்க தான் தலைவர், மனித சமூகத்துக்கு தலைவராக்குறான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருவரை தலைவராக்குவதும் நாம் ஒருவரை தலைவராக்குவதும் வித்தியாசத்தை பார்க்கணும். இந்த துல்ஹஜ் மாசத்தை கடந்து வந்த நேரம் இப்ராஹிம் நபி அவர்கள் ஏன் இப்ராஹிம் நபி இவ்வளவு பேசப்படணும்டா, ஏன் அந்த இடத்துல நீங்க பேசப்படக்கூடாது, ஏன் நாங்க பேசப்படக்கூடாது? இந்த உலகத்துள்ள எத்தனையோ கோடான கோடி மக்கள் வர்ற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பக்கத்தில் 2 பேரை தான் எடுத்தான். இவ்வளவு மக்கள் உலகத்தில் இப்ப 700 கோடிக்கு மேல நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள், இதுக்கு பின்னாடி உள்ள காலங்கள்லாம் எடுத்துக்கொண்டா பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற நேரம் 2 பேர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தம் பக்கத்தில் எடுக்கிறான். அவர்கள் அளவுக்கு யாருக்கும் வரவும் முடியாதான், இதற்கு புறவும் வர முடியாதான். அவர்கள் ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பனாக எடுத்தான். உற்ற நண்பனா, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை புத்தளத்தை எடுத்துங்க, புத்தளம் சைஸ்ல என்ன உங்களை உட்கார வச்சாச்சு, முழு புத்தத்துள்ள அந்த நிலப்பரப்பை வச்சு உங்களை பார்த்து எவ்வளவு சைஸா தெரியும். புத்தளத்தில் உங்களை மட்டும் வீடியோ பண்ணி முழு புத்தளத்துல மேல இருந்து ஒரு படம் எடுத்து உங்களை எறும்பு மாதிரி இருக்கு. புத்தளத்துக்கு நீங்க எறும்பு சைஸை விட கம்மியா இருப்பீங்க. இலங்கையே எடுத்துட்டு இலங்கையை ஃபுல்லா வீடியோ பண்ணி உங்களை ஹைலைட் பண்ணி காட்டினா கண்ணுக்கே தெரியாது. 2 கோடி 10 லட்சம் மக்கள் உள்ள இந்த நாட்டில், உலகத்தில் ஒரு சின்ன நாடு என்றோம், அந்த நாட்டில் உங்களையும் அந்த நாடை எடுத்தா, இந்த நாடை உங்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்க கணக்கிலே வர மாட்டீங்க. அது என்னப்பா அந்த கணக்கு? ஒரு மனுஷன் கணக்கு சொல்றேன். உலகத்தை வச்சு அதுல உங்களை கணக்கு எடுத்தாச்சு. இலங்கையில் உலகத்திலே இலங்கையை வச்சாலே நீங்க தெரிய மாட்டீங்க, உலகத்தை வச்சா நீங்க ஒரு ஆள் இருக்கிறது கணக்குல வராது. அவ்வளவு சின்னது நம்ம. எங்களுக்கு எறும்பு இங்க இருந்து அங்க போறது இவ்வளவு நீண்ட பயணம், எறும்புக்கு நீண்ட பயணமா இருக்கும்.
பார்க்குற எங்களுக்கு நீண்ட பயணமா இருக்காது. என்ன பண்ண 4 8 வச்சு அங்கே போயிடுவேன். எறும்பு இப்படியே முள்ள போகுதே. எறும்பை விட சின்னதாக உலகத்தை மேலே இருந்து எடுத்து சேட்டலைட்ல பார்த்து உங்களை கவனிச்சு பார்த்தா ரொம்ப 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 அற்புதமா நானும் நீங்களும் எப்படி இருப்போம். அண்ட சராசரத்தை எடுத்துக்கொண்டா அட உலகமே அதுல வந்து ஒரு எறும்பு மாறியா, அந்த அரும்பு கூட இல்லையா, அவ்வளவு சின்னதான். நாம வாழ்ற இந்த பூமி இருக்கு பாருங்க, இதுல மட்டும்தான் மனுஷன் வாழ்றான், வேற எங்கேயும் மனுஷன் இல்லை. இது ரொம்ப சின்னது. இதுக்கு அங்கால செவ்வாயெல்லாம் பெருசு, பெரிய பெரிய கிரகங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி கண்ணு அவன் பார்க்கிறான். மனுஷனுக்கு போக தெரியாதது, போக முடியாததுக்கு வச்சு கேமரா வச்சு பார்க்கிறான். அதாவது அது ஒளி வருடங்கள் சொல்லுவாங்க. லைட் அனுப்பி பார்க்கிறான். 3 லட்சம் ஆண்டுகள் எங்கேயோ தொலைவில் உள்ளதெல்லாம் போய் பார்க்கிறான். அது எதுலையுமே மனுஷன் வாழ இயலாது. அமெரிக்கர்கள் உலகம் அழிய போகுதுண்டு அவன் எங்கேயோ தேடிட்டு இருக்கிறான். இது செத்து போனா, இங்கெல்லாம் அழிஞ்சு போனா என் சந்ததியை கொண்டு போய் குடியமர்த்தணுமே, அதுக்காக வேண்டி பில்லியன் பில்லியனா செலவழிக்கிறான். போய் சந்திர மண்டலத்தில் பார்க்கலாமா, வேற எங்கேயாவது இருக்கிற இடம்? ஏன் உலகத்தில் இடம் போதான்னு நினைக்கிறீங்களா? புத்தளத்தில் இன்னும் மனுஷன் குடி வராத இடம் இருக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவ்வளோ இடம் இருக்குது. உலகத்தையே கொண்டு போய் போடலாமா? அவ்வளோ இடம் இருந்து அமெரிக்கர்கள் ஏன் வெளிநாடு வெளி கிரகங்களை பார்க்குறாங்கன்னா இது அழிய போகுதுன்னு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. இது அழிய போகுதுன்னு அவனுக்கு சொல்லுது, அவன் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. இதுல வந்து வெப்பம் தாங்க முடியாம அளவு கூடி இது அழிஞ்சிரும். இது அழிய போகுதுண்டா என் சந்ததி என்ன பண்றது? வேர்ல்டுல நம்பர் 1 அங்க போய் சந்ததியை குடியமர்த்த இடம் தேடுறான். தேடி 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 பார்த்து இது வரைக்கும் இடம் கிடைக்கல. வெத்து காணி வேண்டிய மட்டும் இருக்குது. ஆக்சிஜன் இல்லையா, ஆக்சிஜன் இருந்தா தண்ணி இல்லையா, அது இருந்தா இது இல்லையா, எல்லாம் செட்டிங்ல எல்லாம் வச்சு இந்த அண்ட சராசரத்தை நான் சொல்றேன், அண்ட சராசரத்தை எடுத்து இந்த உலகத்தை பார்த்தோம்னா அது அவ்வளவு அற்பமா இருக்கு. இது எல்லாம் படைச்சவனுக்கு நாம என்ன செய்யும்? நான் கேட்கிறவங்களா, ரப்புல் ஆலமீன் அவன் பார்வையில இந்த உலகம் எப்படியா, சூரியனை பிடிச்சி அப்படி சுருட்டி எடுப்பான கையில, அப்பளோ பிரம்மாண்டமான ரப்புல் இஸ்ஸத். அவன் மனிதர்கள்ல 2 பேரை பக்கத்தில் கூப்பிடுறான். வாங்க இப்ராஹிம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் வச்ச பட்டம் என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்டு, நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன். இதுக்கு போற யாராவது ஒரு ஆள் புத்தகத்தில் வருவாரா பெஸ்ட் ஃப்ரெண்டான? வர மாட்டார். அந்த கேட் க்ளோஸ். ஆனா அல்லாஹ்வுக்கு நெருங்கலாம். அந்த வாசல் எல்லாம் வச்சிருக்கிறான். இவங்க ஸ்டேஜுக்கு யாரும் வர முடியாது. ஒன்று இவர், 2வது காத்தமுல் அன்பியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறுதி தூதர். அவரையும் அல்லாஹ் பக்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டேன். நீங்களே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இந்த 2 பேரை தவிர உலகத்தில் யாரும் இந்த இடத்துக்கு வர இயலாது. அப்படி என்றா அல்லாஹ் இப்படி 2 பேர் எடுத்து வைக்கிறான்னு வைங்க, வச்சா ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? அது ஏன் அல்லாஹ் அவரை கொண்டு வரல, இவரை மட்டும் கொண்டு வந்தான்னு கேட்கலாமா இல்லையா? ஏன் அல்லாஹ் இவரை தொண்டு பக்கத்தில் வச்ச? ஏன் அவரு தாஜத்துக்குலாம் எழுப்பினாரு, பகல்லாம் நோம்பு பிடிச்சாரு, அவ்வளோ நல்ல மனுஷனாச்சு உலகத்தில். அப்படி அவரையே இந்த இடத்துக்கு வரலண்டா இவர் அளவுக்கு யாருக்கும் வர முடியாதுன்ட்டான்ல. ஏன் வர முடியாதுண்டா அல்லாஹ் சில கட்டளைகளை போட்டான். அந்த கட்டளைகள்லாம் 100க்கு 100 பாஸ். இவர் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 100%, 100க்கு 100 பாஸ். அப்ப அல்லாஹ் போட்ட கட்டளைகளை எப்படி செஞ்சாருன்னா அது படிப்பினை பெற்று இந்த மாதத்தில் துல்ஹஜ் கடந்து போகிற நேரம் நாம் அடிக்கடி அவைகளை சிந்திச்சு பார்க்கணும். ரப்புக்கு நெருங்கிற அடியானா மாறினால் அவருடைய வெயிட்டை பார்க்கணும்டா, அந்த பவரை பார்க்கணும்டா இப்ராஹிம் நபி நீங்க பார்க்கணும். உலகத்தில் அத்தனையும் கொண்டாந்து வச்சாலும் இப்ராஹிம் நபி பவரை நீங்க கிட்டவும் கூட இல்லை. அல்லாஹ் ஒரு அடியானை எங்க கொண்டு வந்து வைக்கிறான்னு பாருங்க. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை என்ன? அவருக்கு என்ன? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் எல்லாம் கொடுத்தான். மூசா நபியை கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஈசா நபியை கேட்டா நீங்க சொல்லுவீங்க, நூஹ் நபியை கேட்டா எல்லாம் சொல்லுவீங்க. இப்ராஹிம் நபிக்கு என்ன அற்புதம்? குர்ஆன் என்ன சொல்லுது? கைத்தடியா, கப்பலா, உசுறு கொடுக்கிறதா? என்ன அற்புதம்? அவருடைய அற்புதம் வந்து வாத திறமை. அவரோட வாதிக்கவே இயலாது. அவருடைய அறிவு, அவர் போய் மக்கள் வச்சாருண்டா அவ்வளவு அற்புதமாக கச்சிதமா அவர் சொல்லுவார், அழகான முறையில் பதிவு செய்வார். அதனால அவருடைய வாத திறமைகளை வந்து குர்ஆன் சொல்லுது. ஒரு மன்னருடைய வாதத்தை அதெல்லாம் சொல்றதுக்குரிய நேரம் இல்லை என்றாலும் அவருக்குரிய அற்புதம் தான். அவர் வேற வேற அற்புதங்கள்லாம் காட்டல. இப்படி களிமண் எடுத்து ஊதி விட்டு பறவையா பறந்து ஈசா நபி காட்டின மாதிரி காட்டல. குஷ்ட நோயாளியை தடவி முடிஞ்சு போச்சு சரிப்பா எல்லாம் அது காட்டல. இப்படி ஒண்ணுமே இல்லை. அவர் எத்தனை பேரா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் தான். என்ன அற்புதம்? அவருடைய தன்மை என்ன? ஒரே ஒரு ஆள்.
இந்த இடத்துல நாங்களாவது கொஞ்சம் பேருக்கு ஜும்மா பண்றோம், ஸ்டேஜ் அடிச்சு ப்ரோக்ராம் நடத்துறோம். இப்ராஹிம் நபி எங்கெங்க நிகழ்ச்சி நடத்தினார்னு குர்ஆன் சொல்லுதா? இவர் வந்து இத்தனை லட்சம் பேருக்கு பேசினார், இந்த இடத்துல அந்த கனான்ல இப்படி இருந்து பேசினார், இங்க இப்படி பேசினார், பலஸ்தீனத்தில் 2 லட்சம் பேருக்கு பேசினார். அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் எங்க எடுத்து காட்டுறான்னா குர்ஆன்ல கொண்டு வர்றான். இப்போ நீங்க ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா, யூடியூப் எடுத்தீங்கன்னா, ஒரு பயான் போதுன்னு வைங்க, அதுல 1 நிமிஷம் கிளிப்பை கட் பண்ணி போட்டுருவாங்க. 1 நிமிஷம் தான் போடுவாங்க, ஸ்க்ரோல் பண்ணி அடுத்துக்கு போயிடுவாங்க. ஏன்பா 1 ஹவர் பேசினதுல 1 நிமிஷம், அந்த 1 நிமிஷம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 1 ஹவர்ல தெரிவு செஞ்சு இதை மக்கள் பார்க்கட்டும் பண்ணுவாங்க. இப்ராஹிம் நபியுடைய வரலாறையும் அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல. வாப்பா யாரு, உம்மா யாரு, உம்மா யாரு, எங்க ஸ்கூல் போனாரு, என்ன சாப்பிட்டாரு, என்ன குடிச்சாரு, என்ன செஞ்சாரு, ஜும்மா நாள் என்ன பண்ணாரு, வியாபாரம் என்ன, அதெல்லாம் தேவையில்லைன்னா அதை தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? எதெல்லாம் முக்கியம் தெரியுமா? அல்லாஹ் ஹைலைட் பண்ண போறான். அதாவது இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் பேசுறாங்க? ஜோ பைடன் ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு, மீடியால அது வந்துடும், பிரஸ்ல அது சில நேரம் பேப்பர்ல ஹெட்லைனா வரும், சில வேளை வராது. இதெல்லாம் அப்பப்ப அழிஞ்சு போயிடும். சாதாரண புத்தகத்தில் ஒரு வாப்பா மகனோட பேசினதை பாதுகாக்கணும். நான் சொல்றேன் 1000 வருஷம் பாதுகாக்கணும். 7 மண்டா ஒருத்தர் கூட்டி வாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்தால் அந்த பவரை நீங்கள் உலகத்தில் யாரிடமும் பார்க்க மாட்டீங்க. ஒரு சிலை இல்லை, ஒரு போட்டோ இல்லை, ஆனால் அவருக்கு நேசமும் பாசமும் அவரை தலைவராக்கினால. இன்னி ஜாயிலுக்களின் நாசிமாமா, உங்களுக்கு பண்ணின எல்லா எக்ஸாம்பிளும் நீங்க பாஸ். உங்களை நான் தலைவராக்கினா, தலைவர் ஆக்கினா எப்படி நீங்க பார்க்கணுமா? அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுறான் பாருங்க. அவர் வாப்பாவோட பேசுறார். ஏ ஆபத்து, என் அருமை தந்தையே, லிமத் அபதி சைத்தான், எதுக்கு இந்த சைத்தானை வணங்குறீங்க? மாலா யஸ்மு வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, எதுவும் பேசாது, கிடைக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குது இல்லை, நீங்க பேசுறீங்க, அது கேட்காததுக்கு நீங்க போய் அதை நீங்க பேசினா திருப்பி பேசுமா? வந்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன நோய்னு கேட்குமா? உங்களால் அடிச்சா கூட திருப்பி அடிக்குமா? ஒன்றும் பண்ண முடியாது. இதை போய் வணங்குறீங்களே வாப்பா. இந்த அல்லாஹ் கொண்டாந்து போடுறான். உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பேசுறாங்க, விஞ்ஞானி கண்டுபிடிச்சு பேசுறான், அது குர்ஆன்ல காணோம். வாப்பாவுக்கு மகனுக்கு நடந்தது புத்தகத்தில் ஒரு வாப்பாவோட ஒரு மகன் பேசுறாரு. வாப்பா கதவை திறந்து வெளியே போயா, இதுக்கு பிறகு வரக்கூடாது பாரு, கெட் அவுட் என்று சொன்னா சில வேளை அது பப்ளிக்கா பெருசா வராது, பேப்பர்ல ஹெட்லைனா வருமா? நாளைக்கு இலங்கையில ஒரு வாப்பா புத்தகத்தில் மகனை உதைச்சு வெளியே அனுப்பிட்டாரு, பேப்பர்ல ஹெட்லைனா நியூஸ் வருமா? ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எல்லாத்தையும் பேசல. நபியுடைய மனைவிமார்கள் வரல, நபியுடைய பிள்ளைகள் பேர் வரல. அந்த திருக்குர்ஆன்ல ஒரு மகன் வாப்பாவோட பேசுறாராம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதை கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிட்டான். இன்சர்ட் பண்ணினா அழிக்கலான்னு அர்த்தம். ஜெர்மன்லயே ஓதணும், அமெரிக்காலே ஓதணும், பிரான்ஸ்லயே ஓதணும், எல்லாரும் ஓதணும். அதை நினைக்கணும். 7 மண்டை இந்த கிளிப் ஆளி, 7 மண்டை இது இல்லாமாக்கு, இதுக்கு தான் கூட வியூஸ் வரும். அல்லாஹ் எதை செய்யறான்? யா அபத்தி, யா அபத்தி, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே கூப்பிடுறாரு. பாப்பா ஒரு தடவை கூட யா புனைய சொல்லல, என் அருமை மகனேன்னு சொல்லல. இவர் அருமை தந்தைன்றாரு, அவர் மகனன் அல்ல. இந்த பிரச்சாரத்தை சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? இந்த சிலையை வணங்காதீங்க வாப்பான்னு சொன்ன உடனே, அர்ஜுமன்னக்க லைலன் தந்தகி, இதை மட்டும் உடலண்டு வை, இந்த மாதிரி பேசி 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 இருக்கிறத உடலண்டு வை, அர்ஜுமன்னக்கு கல்லால எரிஞ்சு கொள்ளும் வக்ஜுர்னி மலியா, ஓடிங்க இருந்து இங்க வராது, கெட் அவுட் என்று கதவை திறந்து வெளியே அனுப்பினா, நம்ம கூட சில நேரம் சொல்லுவோம், ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகின பிறகு அவர் சின்ன விஷயமெல்லாம் பேச மாட்டோம், அவர் மான பிரச்சனை அனுப்போம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிச்சான் இப்ராஹிம் நபி அதை வெளியே விரட்டுற டைம்ல கூட, என் ரப்பிடம் உங்களுக்கு நான் பாமன்னிப்பு கேட்க வாப்பா, அவ்வளோ இறக்கமான ஒரு பங்கனை ஒரு வாப்பா தன்னுடைய கடுமையான மனசோட விரட்டினாரே. அந்த நேரம் அவர் சொன்ன கொள்கை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவர் உறுதியா நின்றார். அவர் வீட்டில் அவருக்கு இடம் இல்லாமல் போனது, நெருப்பில் கொண்டு போய் போட்டார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள். அப்பெல்லாம் 100 கணக்கான பேர் அவர் பின்னாடியா, இங்கால 20 பேர், அங்கால 20 பேர், ஒரே ஒரு ஆள். இந்த பிரச்சாரத்தை அவர் செய்ய இன்ன இப்ராஹிம காண உம்மான்றான்ல, ஒரு இப்ராஹிம் ஒரு சமூகம் பண்றான். நீங்க ஒரு ஆள் தான்ப்பா, நீங்க 10 பேரை சேர்ந்தாதான் கூட்டமை பண்ணுவீங்க, நீங்க 1000 பேர். அவர் ஒரே ஒரு ஆள், அவர் ரப்பை மட்டும் நம்பி இருந்தார். அவரை கொண்டாந்து எங்க வச்சான் தெரியுமா? காபத்துல்லாவை கெட்டிட்டு ஃபாசில் இன்னாஸ், மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. பாசான் சொன்னீங்களே அது மாதிரி அஸ்ஸின் ஃபாசில் இன்னாஸ், மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. எதுக்கு? இந்த காபத்துல்லா தாவ பண்றதுக்கு. அவர் திரும்ப கேட்கல, யா அல்லாஹ்
காபத்துல்லா தாவப் பண்ணுறதுக்கு நான் இப்போ அழைப்பு கொடுத்தா என் பக்கத்தில் எவனுமே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட். நாங்கள் தானே கிராமத்தை உண்டாக்குறாங்க. அவங்க மகனும் ஒய்ஃபும் தான் கிராமத்தை உண்டாக்குறாங்க. நாங்கள் அழைப்பு கொடுத்தா மைக்கும் கையில் இல்லை, வாட்ஸ்அப்பும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை. எதில் யாரெல்லாம் அனுப்புறது? ஒரு ஹேண்ட்பில் அடிக்கிறதுக்கு ப்ரெஸ் இல்லை, போஸ்டர் அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் எத்தனை பேருக்கு சொல்ல? நீங்கள் அழைப்பு கொடுங்க, வருவார்கள். எல்லா பகுதியிலிருந்து வருவார்கள். இப்ராஹிம் அழைப்பு கொடுங்கட்டான்ல, நீங்க பண்ணுங்க, அதுல பரக்கத்தை நான் செய்யறேன்ட்டான்ல. சுப்ஹானல்லாஹ். உம்முல் குரா அவருடைய எந்த மகனுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச இடம் அங்க வச்சிட்டு போறாரு. அந்த இடம் தான் நகரங்களில் தலைநகரம், தாய் நகரமா மாத்துறான். நாங்க வேணும்னா கொழும்பு தலைநகரம், இல்லப்பா ஸ்ரீசைவரதன் கோட்டையை போடுவோம், திரும்ப கொழும்பு எண்ணுவோம், அவன் டெல்லி எண்ணுவான், மும்பை எண்ணுவான், மெட்ராஸ் எண்ணுவான், ஏதாவது மாத்தி மாத்தி இருப்பார்கள். மக்கா தலைநகரமாச்சு. உம்முல் குரா நகரங்களுக்குரிய தாய் நகரமாக்கி அங்க காபத்துல்லாவை கெட்ட சொல்லிட்டு நீங்க அழைப்பு விடுங்கன்றான். சுப்ஹானல்லாஹ். மக்கா குலுங்குது. ஹஜ்ஜி மாநாடு. இந்த ஜும்மாவை நாங்க யாரெல்லாம் மசூரா பண்ணி செய்யறோம்டா ஒரு வாரம் செய்வோம், ஒரு மாசம் செய்வோம். இன்றைக்கு லீவ் பண்ணுவோம். இந்த ஜும்மா நடக்காது இன்றைக்கு, ஏன்னா மக்களை காணமே, வேலை விட்டுட்டு வரமாட்டாங்களே. நாங்க பயான் நடத்தினா அப்படித்தான். 2 கிழமை நடக்கும், 4 கிழமை நடக்காது. ரப்புல் ஆலமீன் ஒரு நாளை அறிவித்து விட்டால் உலகத்துள்ள ஆண்கள் தன் எல்லா வேலைகளை விட்டுவிட்டு தனக்குள்ள அத்தனை சோழிகளை விட்டுவிட்டு ரப்புல் ஆலமீனுக்காக வருவார். இது அல்லாஹ்வோட பவர். அல்லாஹ் அறிவிப்பு கொடுத்தா அதுக்கு ஃபேஸ்புக் வேணாம், ஹேண்ட்பில் வேணாம், மக்கள் அடி திரண்டு வருவார்கள். இப்ப ஹஜ்ஜுக்கு சரிப்பா ஏதாவது ஃப்ரீ உட்கார்ந்து வச்சு கொடுத்துட்டு போயிடலாம். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எத்தனை லட்சம் வேணும்? இப்ப இவங்க கணக்குப்படி 25 லட்சம். அத்தனை லட்சத்தை அறிவிச்சும் கோட்டா கொடுக்குறான் சவுதி கவர்மெண்ட். இந்த தடவை ரமலானுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுக்கு 23 விட 24 கூட, 22 விட 23 கூட. இந்த தடவை தான் ரெக்கார்ட். ஹரத்துல இந்த தடவை மாதிரி இதுவரைக்கும் மக்கள் குழுமினதே இல்லை. எப்ப? ரமலான்ல. நம்ம சாதாரண ஹஜ்ஜுக்கு 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கொடுப்பாங்க. ரமலான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சவுதி அறிவிக்குது 3 கோடி மக்கள் ஹரத்துக்கு. 3 கோடி மக்கள். கிளைமேட்டுக்கா சுட்டுங்க போடுறான் இந்தியா மீடியால. ஹஜ்ஜில இத்தனை பேர் அங்கே அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் கடுமையான இந்த சூடின் காரணமாக இத்தனை பேர் பலியாம். அவன் போடுற டெக்ஸ்ட பார்த்தா அடே உங்க அல்லாஹ் என்னடா பண்ணாரு? இங்க போய் அங்க போனவர், அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போனவர் செத்து போயிட்டா. கடுமையான பதட்டம். ஒரு பதட்டமும் இல்லை. இது ஆண்டாண்டா நடக்கு. ஹஜ்ஜி என்றது அங்க போறதுக்கு முன்னாடியே தெரியும். ஒன்று நெருப்பு எடுக்கும், ஒன்று 4 பேர் பலி ஆவாங்க, நெசுக்கிப்பட்டு போவாங்க. இருக்கு ரப்புல் ஆலமீன் அங்க வேற இபாதத்து செய்யவே இல்லை. அங்க உள்ள இபாதத்து என்ன? உட்கார்றது, தூங்குறது, நடக்கிறது. இதான் இபாதத்து. நோம்பு பிடிக்கலுமா? அட லுகரு தொழுந்தா அசர சேர்த்து தொழணுமா? லுகரு தனி அசர் ஏறாதான். அந்தமா அப்ப என்ன ஜிக்ர் பண்றது? மினால போய் முஸ்தலிஃபால போய் கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன ஏசி போட்டாலும் கஷ்டம், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஒத்தனும் பர்ஃபியூம் பூசக்கூடாதான். இந்த மாதிரி இராத்து கொடுக்கணுமா? பெரிய பணக்கார அமெரிக்கால இருந்து வந்த கோடீஸ்வரன் அப்படிதானா? இத்தியோப்பியாவில் வந்தவர் அப்படிதானா? யாருக்கு அத்தாரெல்லாம் பூசலாது, எல்லாம் ஒரே மாதிரி வேர்வை வாடியோட நிற்கும். ஒரே யூனிஃபார்ம் வெள்ளை கலர் புடவை தாக்கிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஹஜ்ஜி நடக்கிற நேரம் வேர்ல்டு மீடியா ஹரத்தை நோக்கி செலுத்தப்படுகிறது. என்னப்பா அவங்களுக்கு நடக்குது? இத்தனை லட்சத்தை கொடுத்து போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு ஒரு ட்ரெஸ் இப்படி எடுத்து முடிய வளைச்சு போட்டு வர்றாங்களே, ஒரு கொள்கையை சொல்ல வர்றாங்களா? இப்ராஹிம் நபி தம் வாப்பா முன்னாடி பேசினாரு. நாங்க லட்சம் மக்களுக்கு முன்னாடி பேசினா நாங்க நினைக்கிறோம் நாங்க சக்சஸ். ரப்புக்கு என்ன பிடிக்க தெரியுமா? ஒரு மகன் தன் வாப்பா முன்னாடி உறுதியாக நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொன்ன அந்த கொள்கையை அந்த ஹரத் ஆலயத்துக்கு ஹாஜிகள் வர்றாங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். வந்து விட்டோம் யா அல்லாஹ், வந்து விட்டோம். எதுக்கு வந்துட்டோம்? லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லையா அல்லாஹ்? இப்ராஹிம் நபி எந்த கொள்கையை நிலைநாட்டினாரோ இந்த மண்ணில் உனக்கு இணை இல்லையா? இத்தனை கோடி செலவழிச்சு அவ்வளவு ஃபிளைட் ஆபரேட் ஆகுது. ஒரு ஹஜ்ஜி மாநாடு இந்த உலகத்தில் எவனாலும் நிப்பாட்டுறது. நீ 50 லட்சம் போட்டாலும் அது கால் போவான், 1 கோடி போட்டாலும் போவான். ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துக்கு மனிதர்களை எடுக்க நாடினால் அவங்க எதுக்கு போனாங்க தெரியுமா? அந்த மாநாட்டில் ஒரே ஒரு கொள்கை,
என்ன கொள்கை? உலகத்தில் பொருளாதாரத்தை மாற்ற போறோம். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாங்கள் இப்படி மாற்ற போறோம். முஸ்லீம் இந்த பிரச்சனை ஒரு கொள்கை தான். ஏக இறைவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் தனித்தவன் சொல்லு. பல்வேறு நாடுகளில் இருந்து இவ்வளவு செலவழித்து வந்து அங்க உட்கார்ந்தாங்கன்னா அங்க என்ன பண்ணினாங்க தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னா? இன்னி ஜாயிலுக்குள் இன்னாசி மாமா, இப்ராஹிமே உங்களை தலைவர் ஆக்கிடும். தலைவர் என்ன தெரியுமா? தலைவர் சிரிச்சா நீங்க சிரிக்கணும். அதான் தலைவர். தலைவர் என்று ஏற்றுக்கொண்டீங்கடா, தலைவர் உட்கார்ந்தா நீங்க உட்காரணும். தலைவர் விரல ஆட்டினா நீங்க அவர் கட்டுப்படணும். அதான் தலைமைத்துவம். 4 பேரை உட்கார்ந்துட்டு தலைவர் என்று சொல்லிட்டு வெளியே போய் பேசுறது தலைமை இல்லை. தலைமை என்பது கட்டுப்பாடு. இப்ராஹிம் நபி போய் அவர் மகனை விட்டுட்டு போற நேரம் சைத்தான் குழப்பினானே, அவர் அங்க அந்த இடத்துல சைத்தான் இல்லங்க, இப்லீஸ் இல்ல, அங்க ஒரு சுவரை கட்டி அடிக்கல்ல. உங்க வாப்பா இங்க கல் அடிச்சாரு, நீ அடி அங்க. அவர் இங்க தங்கினார், நீ தங்கி. அவர் இப்படி தாவப்பன் அவ வைஃப் ஓடினா, நீ ஓடி. இந்த சஃபால் இந்த மருவா ஓடினா. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் இந்த இடத்துல நின்றார், மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, நீ தொழு. இப்படி ஒருவரை கொண்டு வர முடியும்டா, இதுக்கு பேர் தலைவர். உலகத்தில் இந்த தலைமையை கொண்டு வரலாமா? உலக நாடு அத்தனை சேர்ந்தும் இப்படி ஒரு தலைவரை கொண்டு வர முடியாது. அவருடைய கொள்கை பிரச்சாரத்துக்காக வேண்டி உலகம் எங்கும் ஆண்டாண்டா மக்கள் வந்து சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், வந்து விட்டோம் இறைவா, வந்து விட்டோம். உனக்கு இணை இல்லையா அல்லாஹ், உனக்கு எந்த துணையும் இல்லையா அல்லாஹ்ண்டு துல்ஹஜ் மாதத்தில் உலகம் எங்கும் இந்த பயணம் நடக்குது என்று சொன்னா இதுதான் அவருடைய தலைமை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவரை தலைவராக்கிய விதம் இது. ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் என்ன ஹஜ்ஜு பெருநாள்? ஹஜ்ஜு பெருநாள் அவர் சிரிச்ச நாள். நாங்கள் சிரிக்கணுமா? சும்மா சிரிக்கல. அவருக்கு அன்றைக்கு பெருநாள், இப்ராஹிம் நபிக்கு அன்றைக்கு பெருநாள். அதனால் நம்ம எல்லாருக்கும் பெருநாள். தலைவருக்கு பெருநாள்ண்டா எல்லாருக்கும் பெருநாள். இப்படி அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு வந்துட்டோம் என்று வைங்க, உலகத்தால் அந்த கணக்கு பார்க்கவே இல்லை. நீங்கள் எந்த சயின்டிஃபிக் கணக்கு போட்டாலும் தோத்து போயிடும். ரப்புல் இஸ்ஸத்தை நெருங்குவது தான் இந்த மாதத்துடைய லட்சியம். அவரை நெருங்கிய அடியார்களுக்கு என்ன செய்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவருக்கு பெருநாள் அன்றைக்கு அவர் ஒவ்வொரு சோதனையும் வந்து அல்லாஹ் சும்மா தான் சொல்லுவான், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்றான், அவர் செஞ்சுட்டு போயிடுவார். அவர் மகன் சுப்ஹானல்லாஹ், அப்படியான ஒரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஃபலம்மா பலக மாவு ஷஹிய, அவர் மகன் சின்ன குழந்தை இல்லை, இப்போ அவரோட வேலை செய்கிற பருவம். பாப்பா செங்கலை தூக்கிட்டு வாண்டா தூக்கிட்டு வந்துடுவார், காபத்துல்லா கட்டுவோம்னா கட்டுவார். அப்படிப்பட்ட பருவம் என்றான்ல, வயசை சொல்லலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அவரோடு ஒன்று கொண்டு வேலை செய்கிற பருவம். அந்த டைமில் வேலை செய்கிற பருவம்னா கொஞ்சம் வாப்பாவோட எதுக்கு வர்ற மாதிரி பருவம். வயசு சொல்லாம அல்ல அந்த டைம் சொல்றான். ஃபலம்மா பலக மாவு ஷஹிய, அவரோட விரைந்து போகக்கூடிய வயதை அடைந்த நேரத்தில், இஸ்மாயில் இந்த வயசை அடைகிற நேரம், பாப்பாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டைம் அடைகிற நேரம், அப்போ அவருக்கு கனவு ஒன்று காண்றார். இன்னி அராஃபில் மனாமி, மகனை தொடர்ந்து கனவு ஒன்று காண்றாரு. அன்னி அது பகுக்க, உங்களை நான் அப்படி குர்பான் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு காண்றேன். ஃபந்தூர் மாதா தரஹா, ஒரு மனுஷனை வந்து குர்பான் கொடுக்குற மாதிரி கனவு கண்டா சும்மா போய் வெட்டிட்டு போயிடாது, அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும். பாப்பா கனவு காண்றது என்பது வஹி. நானும் நீங்கள் அப்படி கனவு கண்டா போய் யாரும் வெட்ட இயலாது. இஸ்லாம் இப்ராஹிம் நபி கனவு கண்டது வஹி. 7 வானத்திலிருந்து அல்லாஹ் அனுப்புற மெசேஜ். உங்க போனுக்கு அமெரிக்காலேருந்து ஒரு மெசேஜ் போட்டா வருமா, அது மாதிரி அல்லாஹ் மெசேஜ் போட்டுருவான். மெசேஜ் கனவா வந்துடும். வந்த உடனே இன்னி அராஃபில் மனாவி, நான் கனவுல பார்க்கிறேன், மனால பார்க்கிறேன். அன்னி அதுபவுக்கு, உங்களை நான் வெட்டுற மாதிரியே பார்க்கிறேன். அந்த கனவு கண்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நீங்க நேசிக்கிற புள்ள, உங்களை பின்னாடியே வர்ற புள்ள, உங்களை தொத்துற புள்ள, எங்கே ஏன் லேட்டாக நீங்கள் அப்படின்னு கேட்குற புள்ள, அந்த புள்ளையை நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு வெட்டுற மாதிரி ரத்தம் போகிற மாதிரி கனவு கண்டா அந்த நாள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்காது, மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும். இப்ராஹிம் நபி அந்த கனவை பார்க்கிறார். அவர் கேட்கிறார், மான்ட்ட ஃபந்தூர் மாதா தரா, மகனே என்ன நினைக்கிறீங்க? அந்த மகனை சுப்ஹானல்லாஹ் இஃபால் மா துமர், பாப்பா ஏவப்பட்டது செய்யுங்க பாப்பா. நமக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குது. சில பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ரஹ்மத்துக்குரிய பிள்ளைகளாக தருமா. சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் நெஞ்சில் கை வச்சு அழுகிறாங்க, நெஞ்சு வெடிக்கிற மாதிரி. எவ்வளோ வளர்த்தோம், என்னெல்லாம் பண்ணினோம், இன்றைக்கு மூக்கில் என்னமோ வச்சுட்டு வர்றான், வாயில் வச்சுட்டு வர்றான், வாப்பா விளங்குது இல்லை, வாப்பாக்கு கை நீட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படி பிள்ளைகளும் உலகத்தில் நிற்கிறாங்க. ஆனால் தன் தாய் தகப்பன் என்றால் அவ்வளோ பணிவிட செய்கிற மாதிரியான தங்கமான பிள்ளைகளும் நிற்கிறாங்க. இவர் எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? அவரை வெட்டுறான்னு வாப்பா சொல்கிற நேரம், நான் கனவு கண்டேன்னு சொன்ன நேரம்
இஃபால் மா துமர், வாப்பா நீங்கள் வகி அல்லாஹ்ட்ட தானே வரும், அல்லாஹ் என்ன உங்களுக்கு சொன்னான்னு அதை செஞ்சிருங்க, ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள் வாப்பா. இப்படி ஒரு புள்ள உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இப்படி ஒரு புள்ள உங்கள்கிட்ட இருந்தா அந்த புள்ளைய வெட்ட போறேன்டா உங்க கண்ணால ஓடி நீங்க நெஞ்சு வெடிச்சிரும் உங்களுக்கு. ஏண்டா இப்படியும் ஒரு புள்ளையா, முன்னாடி பின்னாடி வாப்பா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படி செய்யுங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றாரு, சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். பாப்பா மறுமையில அல்லாஹ் பொறுமையாளர்கள்லாம் கூப்பிடுவான், அப்துல் ரஹ்மான் வாங்க, பொறுமையாளர் வாங்க, இஸ்மாயில் வாங்க, இப்படி பொறுமையாளர் பேர் வரும் பாருங்க, அதுல என் பேரை பார்ப்பீங்க வாப்பா. வீட்டுக்குள்ள பொறுமை என்ற பாடத்தை அவர் கச்சிதமா முடிச்சிட்டார், பாஸ். வீட்டில் தண்ட மனைவிக்கும் தண்ட பிள்ளைகளுக்கு என்ன பொறுமை, பச்சோடம்பா அவங்க ஆஜராமா கை குழந்தைய கொடுத்துட்டு போனவர் போயிட்டாரு, காபா விட்டுட்டு ஈராக் பக்கம் போயிட்டாரு. அவரு போய் திரும்பி வந்தா புள்ளைய உம்மா எப்படி வளர்த்திருக்கிறாங்க, வாப்பா யாரு தெரியுமா, என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கால யாருமே இல்லை பள்ளத்தாக்கில் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, தண்ணி முடிஞ்சிட்டு நாங்கள் இங்கேருந்து அங்கே ஓடினோம், அங்கேருந்து இப்படி ஓடினோம், உங்கள் வாப்பா வந்தா அவர் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அப்படி நீ ஒன்றும் இல்லாத கை குழந்தம்மா ஒன்று விட்டு போன மனுஷன், அப்படி சொல்லி கொடுக்கல அந்த அம்மா. எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, உங்கள் வாப்பா தங்க கட்டி, உங்கள் வாப்பா அல்லாவுக்கு அப்படி கட்டுப்படுவாரு. அதனால தான் இவர் சொல்றாரு சபருக்குரிய குடும்பம் அது. சத்தஜுதினி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இதை நீங்கள் வீடியோ பண்ணி சேவ் பண்ணினாலும் பேப்பரில் எழுதினாலும் 10 வருஷம் பாதுகாப்பீங்களா? இந்த டயலாக் அழிக்கவே இல்லைன்றான். இப்ராஹிம் நபியின் தண்ட மகனும் பேசினது, வாப்பாவும் மகனும் ஃபர்ஸ்ட்டுக்கு பேசினது வேற. இப்ராஹிம் நபி வாப்பாவோட அவர் புள்ளைய வளர்த்திருக்கிறாரு, அந்த பேசின டயலாக் அல்லாஹ்க்கு கேட்டுட்டு இது சேட்டலைட்ல இருந்து பதிவாகல, இது கேமரால போட்டு பதிவாகல, அதை இன்றைக்கு நம்ம ஓதுறோம், ஆண்டாண்டா நினைவுபடுத்துறோம். அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா அஸ்லமா, இந்த பேச்சுவார்த்தை முடிய 2 பேருமே கட்டுப்பட்டு விட்டார். சுப்ஹானல்லாஹ். இது உலகத்தில் நடக்குமான்னு கேட்குறேன். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, இப்ராஹிம் நபியை கொண்டாந்து இவ்வளவு நெருக்கிறான்டா, அது ஏன் யாரெல்லாம் நெருக்கிறான்டா ஆன்சர் வரணுமா இல்லையா? உங்களுக்கு அற்புதமான ஒரு புள்ளையை தந்து இந்த புள்ளையை கொண்டு போய் அருங்கன்னு சொன்னா அறுப்பமா அது ஒரு பாவத்தை விட முடியல, இது ஹராமான வியாபாரம் விட்டுருப்பாண்டா அதை விட முடியல, லஞ்சத்தை விட முடியல, சீதனத்தை விட முடியல, ஹராமான பார்க்காதீங்க பா யூடியூப்லாம் தப்பு பா இதெல்லாம் அதை விட முடியல, இளைஞர்களுக்கு ஹராமான உறவு விபச்சாரம் அதை விட்டுருக்கப்பான்னு விட முடியல. ஒரு மகனை வெட்ட சொன்னா இத்தனை செஞ்சது பிள்ளைக்கு தானு வாப்பா சொல்லுவார். அதுவும் அவ்வளவு இறக்கமான வாப்பா. நீங்க நினைச்சிடக்கூடாது கடன் முறையான மனுஷன்லாம் இருக்கிறாங்க. லூத்து நபி சமுதாயத்தை அழிக்க போற நேரம் மலக்குமார்கள் வந்து இப்ராஹிம் நபி வீட்டில் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு எப்ப எங்க போறீங்க, லூத்து நபி சமுதாயத்தை அழிக்க போறோன்னு, கொஞ்சம் விட்டுருங்களே பாவமே, அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்களே. அல்லாஹ் சொல்றான் இலகிய மனசு, இலகிய மன, அவ்வளவு இறக்கமான கல்வி. அவருக்கு அல்லாஹ் கொண்டு போய் புள்ளைய வெட்டன்னு கொடுத்த உடனே எப்படி வீடியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி ஒரு நாள் உலகத்தில் நடந்ததாம், துல்ஹஜ் மாதத்தில் நடந்ததாம், 10வது தினத்தில் நடந்ததாம். அந்த நாளை எவனுக்கும் டிலீட் பண்ணலாம், எவனும் டிலீட் பண்ணக்கூடாது. அந்த டேயாவே இருக்கணும். அது உலகம் செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன இதுக்கு நடக்கும்னு அவருக்கு தெரியாது. மகனை கூட்டிட்டு போறாரு. அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார். கம்பால் அடிச்சானா, பிடிச்சி கட்டி வச்சானா, செஞ்சா பாப்பண்டானா, இதுதான் கட்டளை. ரப்புக்கு கட்டுப்படுறதுனா இதுதான். அப்படியே கொண்டு போய் கல்லில் வச்சு மூங்குப்புற போறார். வத்தல்லஹுல் ஜபி, தன்னுடைய மகனை கொண்டு போய் அடுத்த பக்கம் கண்ணை பார்த்துட்டு வெட்டையலாது. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு வாப்பாவாக இருந்தா ஒரு புள்ளைய போய் வெட்டுங்கண்டா, அந்த கரண்டு முறையான வேலை நாங்கள் செய்யவே இயலாது, கை வராது. புள்ள இந்த மாதிரி தங்க கட்டி புள்ளையே இல்லை, எக்கச்சக்கமான பிழை செஞ்சாலும் கூட இப்படி நடக்காது. முகத்தை குப்பரை பரட்டிட்டு வால் எடுக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் சிரிச்சிட்டு வெட்ட போகிறாருண்டி? கை நடுங்கிருக்கும், அவர் கையெல்லாம் வேர்த்து போட்டிருக்கும், கண்ணு மேலே போயிருக்கும், தொடைகள் நடுங்கிருக்கும். அந்த மாதிரி ஒரு நிமிடம் ரப்புக்கு இதுவரைக்கும் அவர் கட்டுப்படாமல் எதுலையுமே அஸ்லிமண்டா அஸ்லம் திலி ரப்பில் ஆலமீன், கட்டுப்பட்டுட்டேன் அல்லாஹ். இப்படி ஒரு மனுஷன் உலகம் பார்க்கவே இல்லாது. அல்லாஹ் சொல்றான் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்ராஹிம். அவ்வளவு கூப்பிடுற அளவுக்கு என்ன கடுவா அவர் யோசிக்கல. அப்ப ஹராத்தில் எப்படி பேணுதலா நின்றிருப்பாரு, எப்படி இருந்திருப்பாரு, மற்ற விஷயங்கள் எப்படி இருந்திருப்பாரு. நாம இந்த துல்ஹஜ் மாதத்தில் எங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எதை விட்டோம் நாம, ரப்புக்காக என்ன விட்டோம்? ரப் அவருக்கு கொடுத்த கௌரவம் ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசித்தால் அந்த கௌரவம் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பான் என்பதுக்கு போயிட்டு இப்ராஹிம் நபியோடு உள்ள நேசத்திலையும் அந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்து வாழ்க்கையில தந்து வெட்டுற மாதிரி போனான். என் பிள்ளைய நான் நினைச்சு பார்க்கிறேன்.
உங்க பிள்ளைய நினைச்சு பாருங்க. இது கடுமையான இன்னஹாதா லஹுல் பலாவுல் முபீன் என்றான். கடுமையான சோதனை, தெளிவான சோதனை. இது மிக பெரும் சோதனை. கல்லில் வச்சு இப்படி பேசுற ஒரு பிள்ளைய அல்லாஹ் சொன்னது செய்ய வாப்பா, நாங்க மறுமையில சந்திப்போம் வாப்பான்னு சொன்ன பிள்ளைய வெட்ட போறாங்க பாருங்க. கத்திய வாளை எடுத்து கொண்டு போறாரு. ஃபனாதைனா, நாங்கள் கூப்பிட்டோம் ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று கூப்பிட்டோம். கதை சத்தக்தர் யா, கனவு உண்மைப்படுத்துறீங்க, வெட்டவே இல்லை. நீங்க வாளை எடுத்தது பொய்க்க இல்லை. நீங்க நிஜமா உங்க கல்புல நீங்க அவ்வளவு காலமா கேட்டவர் தான் இஸ்மாயில். நீங்க கேட்டு 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 நான் கண்டிருக்கேன். 15 புள்ளி இருக்கும் போது புள்ளிக்கு அடிச்சா கூட கேட்க மாட்டாங்க. என்ன 15 புள்ளி 20 புள்ள, இப்ப 2 புள்ள தான். புள்ளிக்கு பட்டா கூட உமா ஓடி வந்துருவாங்க. என்ன ஷேர் பண்ணிட்டீங்க, என்ன டிமாண்ட் புள்ள புள்ள டிமாண்ட் ஆனா 2 புள்ள தான் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு புள்ளன்னு வைங்க, பட்டா குத்தும் தொட்டா குத்துமா போயிரும். 15 புள்ள இருக்கிற டைம்ல அது நிறைய இருந்தா அப்படிதான். ஒரு 19 வருஷத்துக்கு போற புள்ள கிடைச்ச ஒரு நண்பர் இருந்தாரு. தும்மினா பக்கத்துல போய் நின்றுவார். அவருக்கு அந்த புள்ளை என்றால் என்னன்னு தெரியும். அத்தனை வருடமா காத்து நின்று கிடைச்ச புள்ளைக்கு பெருமதி இருக்கும். எல்லா பக்கத்துலயும் கல் இருக்குது. ஏன் மாணிக்கத்துக்கு அது அது இங்க உள்ள ஒரு கிடைக்கிற கல் மாதிரி இல்லை. அவ்வளவு ஆழத்துல கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக அது பொலிஷாகி வர்ற கல் அது. அதனால அந்த கல்லுக்கு விலை கூட. இதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு கிடைச்ச 2 புள்ளை அவருக்கு அவ்வளவு பெருமதி. அவர் அவ்வளவு காலமா நின்று கேட்ட புள்ளை அதை வெட்ட போகிற நேரம் அல்லாஹ் சொல்றான், வேணாம் இப்ராஹிம், நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னு பக்கத்திலேயே ஒரு பலிப்பிராணியை கொடுக்குறான். அருங்க, அவங்க வேட்டையாடுற சமுதாயம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற தொழிலே வேட்டையாடுறது தான். வேட்டையாடிட்டு வந்து சாப்பிடுவார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். புள்ளையை கொண்டு போய் ஐசியூவில் போட்டாச்சு. மரணம் என்பது அது எந்த நிமிஷம் எப்படின்னு தெரியாது. நம்ம பேசிட்டு நிற்கிறோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு ஆளை அடக்கிட்டு வர்றோம்னா நாளை நாள் எனக்குரியதாக இருக்கலாம். இவருக்கு இன்றைக்கு என்ன நடந்துச்சோ நாளை மறுநாள் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கு அவருடைய நாள், நாளைக்கு எங்களுக்குரிய நாளாக போயிடலாம். இதை மாதிரி ஒரு புள்ளையை கொண்டு போகிறோம். சும்மா வந்த புள்ள வீட்டிலேருந்து வெளியிறங்கினா ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் போட்டாச்சா, வேகமாக போகிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, புள்ள கண்ணு மேலே கண்ணால் கண்ணீர் ஓடுது. வாப்பான்னு பேசுறதுக்கு சீமை இல்லை, கண்ணால் உங்களோட பேசுது. எல்லா மெஷினும் டவுன் ஆகுது, ஹார்ட் பீட் ட்ரோ ஆகுது, பிரெயின் டெத்தாக பார்க்குது, எல்லாம் வீக்காக போகுது. இந்த டைமில் டாக்டர் சொல்லிட்டாங்க, கையை விட்டாச்சு. காலையில் உங்களுக்கு சலாம் சொல்லி போயிட்டு வாங்க வாப்பான்னு சொன்ன புள்ள, உங்களுக்கு வளமையாக வந்த தோளில் பாயிற புள்ள, என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குற புள்ள, உங்களோட செல்லமாக பேசுகிற புள்ள, கால் வலிக்கு தான் காலை பிடிச்சி விடுற புள்ள, திடீரென்று வெளியே இறங்கி வந்து சிரித்த முகத்தோட கண்ட புள்ளைய திடீரென்று நீங்கள் போனால் அந்த புள்ள ரத்த வெள்ளத்தில் அப்படியே இருக்கிற டைமில் உங்களை பார்த்து கண்ணால் மட்டும் பேசி கண்ணீர் மட்டும் வெளியே வர்ற நேரம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு தாங்க முடியாத ஒரு கட்டம் அது. டாக்டர்ஸ் மகளாம் கையை விட்டுட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, சொத்து செல்வத்தெல்லாம் விற்று நான் பேமெண்ட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையோட நான் சில காலங்கள் வாழணும், இறைவா என் பிள்ளைய தந்திரியாலா என்னோட வாழணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் நினைச்சு பாருங்க. இப்ராஹிம் நபியோட மூமெண்ட், வாழை கொண்டு போய் வெட்டுறா, இது தானா நடக்குது, அவரா கொண்டு போய் வெட்ட போறாரு. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்ல எல்லா டாக்டரும் கை விட்டுட்டாங்க. திடீரென்று உங்க புள்ள சிரிக்குது, மெஷின் எல்லாம் நோமல் ஆகுது, எந்த டாக்டருக்கு என்ன பேச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்க புள்ள திரும்ப உயிராயினா அன்றைக்கு உங்களுக்கு பெருநாள் என்று சொல்லுவோம். அதான் நிஜமான பெருநாள். ஏன் அன்றைக்கு பெருநாள்? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எதுக்கு பெருநாள்னா, புதிய உடுப்பு கொடுத்தா சின்னது அது ஓகே. பெரிய உலகத்தில் எல்லாருக்கும் அன்றைக்கு பெருநாள்னா சந்தோஷம் பண்ணணும். தெரியுதா? ஏதோ பிள்ளைகளுக்கு பெருநாள் அவங்க கொடுப்பாங்க, எங்களுக்கு என்ன பெருநாள் கேட்கக்கூடாது. அன்றைக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதாவது அந்த புள்ளி எப்படி ஐசியூல இருந்து தப்பி வந்து வாப்பா கையை பிடிச்சா, இறைவா இதுக்கு போற நான் என்ன பண்ணணும்னு கேட்பேன். என்ன பண்ணணும்? என் புள்ளைய திருப்பி எனக்கு தந்துட்டு அன்றைக்கு கொண்டாடணுமா? அப்படி போற நேரம் அதுவும் நடந்து திடீரென்று பேங்க் பேலன்ஸை பார்த்தா 100 கோடி ஒருத்தவங்க கொண்டாந்து போடுறான். இங்க புள்ளையும் தப்பிட்டு 100 கோடி வந்துட்ட. அத மாதிரி இப்ராஹிம் நபி வெட்ட போகிறார், வேணாம் பாண்டானா அந்த சந்தோஷம் எங்கேயோ போச்சு. அங்கால ஒரு பலிப்பிராணி கிடைக்குது, அவங்க வேட்டையாடுற சமுதாயம் கை கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டா அதை அறுத்துன்னு வைங்க. அன்றைக்கு பெருநாள் தான் உண்மையாவே சந்தோஷத்தோட மகனோட வீட்டு திரும்பி மௌமூனா சாப்பிடுற ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்கிறானே. இப்ராஹிம் நபி சிரித்தார். எதுக்கு சிரித்தார் தெரியுமா? நாம் நம்பிய நம்மளை படைத்த ரப்பு கோபக்காரனாக இருந்தால், கரடு முரடாக இருந்தால்,
மன்னிக்க மாட்டேன் என்று இருந்தால், செஞ்சுத்தான் ஆகணும் என்று இருந்தால் என்ன ஆகும்? எஜமா அடிமைண்டா எங்களுக்கு இன்றைக்கு புரியாது. நீங்கள் பாலைவனத்துக்கு போகணும். அந்த காலத்தில் ஒரு மனுஷனை விற்பாங்க. விற்றா கொண்டு அந்த வீட்டில் வச்சுட்டு வேலை செய்யணுவாங்க. காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யணும். மெஷின் மாதிரி அவனுக்கு தின்ன கொடுத்தா யாரும் வந்து கேட்கலாது. பிலாடல் வரலாறு படிச்சிருப்பீங்க நீங்கள். மிதிச்சாலும் அடித்தாலும் உதைச்சாலும் எவனும் கேட்கலாது. தான் அடிமை. எஜமான்டா வாங்கினவன். அடே, சாதாரண மனுஷனில் உள்ள எஜமான இந்த அடிமையோடு இப்படி நடக்கிறான்டா. அல்லாவுக்கு எப்படி நடக்கலாம்? இந்த பலி எடுத்து போய் பலி கொடுங்கன்னுவான். இது எடுக்கணுமா? இங்கே ஒரு புதையல் இருக்கு, எடுக்கணுமா? கொடுங்கன்னுவான். ரப்புல் ஆலமீனுக்கு வேணுமெண்டா வெட்டுங்க இப்ராஹிம், எனக்காக வெட்டினவர் என்று சொல்லலாமே, பேரை வைக்கலாமே உலகத்துக்கு. இப்ராஹிம் யார் தெரியுமா? தன் புள்ளைய கொடுத்தவர். அல்லாஹ்க்கு அது தேவையில்லையா? இப்ராஹிம் செய்ய வந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்து அவர் நல்லவர்னு காட்டணுமா? இந்த பக்கத்தில் உங்கள் ரப்பு இரக்கமானவன். அந்த நாள் தான் துல்ஹஜ். 10ஆம் நாள் நாம் சந்தோஷப்படுற நாள். எங்கள் ரப்பு ரஹ்மான், எங்கள் ரப்பு இரக்கமானவன், வாழ்க்கையுள்ள பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவானவன். பிரச்சனை உச்சகட்டம் போற நேரம் அந்த நம்பிக்கை வந்த ஒவ்வொரு பெரியவரும் சிரிப்பார். அன்றைக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பெரிய அதாவது சொல்லி சொல்லி சிரிப்போம் நாம். என் ரப்பு இரக்கமானவன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் சுழலும், அது நிற்காது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். துல்ஹஜ் 10 நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த மாபெரும் ஹஜ் மாநாடு உலகம் எங்கும் அவர்கள் சிறுக்கு ஒழிப்பையும் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை சொல்கிற நேரம் ஆங்காங்கே உலகத்தில் நாம் இருந்து கொண்டு அந்த மாநாடுக்கான சப்போர்ட் நடத்துறோம்டா. இப்படி ஒரு மாநாடு ஜோ பைடன் நடத்த சொல்லுங்க. இப்படி ஒரு மாநாடு எவனுக்காக நடத்த சொல்லுங்க? உலகத்தில் எவனாலும் முடியாது ஒரு அற்புத மாநாடை நடக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்டாண்டாக மனிதர்கள் புதுசு புதுசாக வர்றார்கள், அங்கே ஒன்று சேர்கிறார்கள். ஹரம் இப்போ கிங் அப்துல்லா ப்ராஜெக்ட் அதையும் விட ஹரம் எக்ஸ்பேண்ட் ஆக்கப்படுற நேரத்தில் ஹரத்தில் இடம் இல்லையா? இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஹரம் அந்த அளவுக்கு குலுங்கி நிற்கிறது என்றால் மக்கள் எல்லோரும் ஒரே கொள்கையோடு தவாஃபோடு அங்கு காபத்துல்லாவை தவாஃப் பண்ண வர்றார்கள் என்றால் இந்த மாதத்தை கடந்து போகிறோம், அந்த சிறப்பான நாட்களை கடந்து போகிறோம். நாம் அந்த பாடத்தை பெற வேண்டும். இதெல்லாம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டா, இப்ராஹிம் இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி மாமா, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்ராஹிம், உங்களை தலைவராக்கிறேன்டா. தலைவர்ண்டா நீங்க ஆண்டாண்டா ஞாபகப்படுத்தப்படுவீங்க. ஒரு கூட்டம் வரும், உங்களை பார்க்காம சொல்லுவார்கள் எங்க தலைவர் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கொண்டு ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாக்குறுதியை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் என்றால் ஜன்னா ஜஹன்னத்துக்குரிய வாக்குறுதிகளை இது உண்மைப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனையோட பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது ரமதானுடைய இரவுகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இரவுகள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10வது பகல்கள் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே இந்த நாட்களில் மிக விருப்பமான நாட்கள். அவைகளைத்தான் நாம் கடந்தோம். இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு செயலும் அந்த நாளே அல்லாஹ்வுக்கு விருப்பமாக்கி விட்டது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் மரணம் என்பது எங்களை சந்திக்க போகிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை என்றால் அந்த நாள் நாளைக்கோ மறுநாளோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ என்றோ ஒரு நாள் நம்மளை சந்திக்க போகிறது. மரணம் நம்மளை சந்திக்கும் என்கிறான் அல்லாஹ். அந்த சந்திப்பு நடக்க முன்னாடி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களில் அந்த டாப் லட்சத்தில் ஒரு ஆளாவது மாறணுமே. டாப் 1 2 முடிஞ்சு டாப் 2 முடிஞ்சிட்டு இதுக்கு பிறகு உள்ளவர்களில் எங்கேயாவது இந்த லைன்ல ஒரு மூலையில் போய் நிற்கணுமே என்ற உணர்வோடு இந்த பாடங்களை படிக்கணும். அந்த இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டி அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி மாமா, இப்ராஹிமே உங்களுக்கு மனித குலத்துக்கு நீங்க தலைவர் என்று சொன்ன உடனே அவர் கேட்கிறார். அவர் எப்பையும் கேட்பார், ஒமின் சுர்ரியத்தி, எதை கேட்டாலும் நானும் நீங்களும் துவா செஞ்சா என் பிள்ளையா அல்ல கூடினா என் பேர பிள்ளைன்னு கேட்போம். இப்ராஹிம் நபி இப்படி கேட்க மாட்டார், என் சந்ததி என்று கேட்பார். மௌத்து மறுமை நாள் வரைக்கும் அவர் புள்ள குட்டியை கேட்கிறார். ஒமின் சுர்ரியத்தி. அல்லாஹ் சொல்றான், உங்க சந்ததியா, உங்க சந்ததியில காஃபிரெல்லாம் இருக்கிறான்பா, அவர் இப்ப தலைவராக்கியாச்சு. சூரா பக்ரா சொல்லுது. இவர் இப்ப எதை கேட்கிறார் தெரியுமா? என் சந்ததியிலையும் ஒரு தலைவர் வேணும் யா அல்லாஹ். நான் தலைவர் ஓகே வாப்பா, மகனை தலைவரா கேட்கிறார். ஒமின் சுர்ரியத். அல்லாஹ் சொல்றான், நீங்க சந்ததியெல்லாம் முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க சந்ததி காஃபிர் இருக்கிறான் இப்ராஹிம். உங்க சந்ததியில இப்ப ஏன் சந்ததியில உங்க சந்ததியில பேர குழந்தைக்கு அடுத்த புள்ள காஃபிரா வரண்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் முஸ்லீம். இப்ராஹிம் நபி நினைக்கிறாரு, உங்க புள்ளெல்லாம் முஸ்லீம் இல்ல, புள்ளட 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 புள்ளையில காஃபிர் வருவான். அப்புறம் அடுத்த துவா கேட்கிறார், யா அல்லாஹ் அப்படி என்றா இந்த பாலைவனத்துல காபத்துல்லா கெட்டிட்டு இதெல்லாம் நடக்குது, கனிமட்கங்களை கொடுத்துறேன் யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுயா அல்லாஹ், உனக்கு கட்டுப்படுவாங்களே என் பிள்ளை இல்லை அவங்களுக்கு மட்டும் கொடுத்துறியா அல்லான்றார்.
அப்ப அல்லாஹ் சொன்னா அது எல்லாத்துக்கும் கொடுப்பேன், முஸ்லீமும் கொடுப்பேன், காபிரும் கொடுப்பேன். இவர் கேட்கறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா சூரத்துல் பக்கரா வருவது. நான் 2வது 125வது வசனத்துல படிச்சு பாருங்க. இவர் ஒன்று சொல்ல அல்லாஹ் இன்னொன்று சொல்றான். இப்பதான் ஒரு துவா கேட்கிறார். இந்த துவா ஆச்சரியம். இதெல்லாம் அவருக்கு விளங்கின உடனே ஓ காஃபிர்லையும் நிற்கிறான், இதுலையும் நிற்கிறான்டா. அவர் ஒரு துவா கேட்கிறார். இது வல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த வித்தியாசமான துவா. நான் இது இப்ராஹிம் நபியா என்று பார்க்க முடியாத ஒரு துவா. என்று அவர் எப்பயும் மின் சுர்ரியத்தி என்று கேட்கிறவர் ஒருமையில் ஒரு துவா கேட்கிறார். காபத்துல்லாவை கட்டி பக்கத்தில் நின்று இஸ்மாயில் நிற்கிறார். இப்பொழுது இஸ்மாயில் என்ற புள்ளை, அவருக்கு இன்னொரு புள்ளைக்கு இஸ்ஹாக், இந்த புள்ளை இஸ்மாயில். அதான் பலஸ்தீனத்தில் நடக்கிற போரில் இஸ்ஹாக்குடைய வம்சம் தான் அந்த பக்கம், இஸ்மாயிலுடைய வம்சம் தான் அரபிகள். ஹீப்ரு அவர்கள், அரபி இவர்கள், 2 மொழி, அல்லாஹுடைய நல்லடியார்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார். என்ன கேட்க? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் இவர்கள் இருந்து இவர்களுக்கு ஒரு தூதர் அனுப்பிறியா அல்லாஹ், ஒரு தூதர் அனுப்பிரு. ஆச்சரியம் என்னடா, புள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு இப்ராஹிம் நபி கேட்கிறார். எப்படி கேட்கிறான்டா? இஸ்மாயிலோட சேர்ந்து கேட்கிற, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்கள் இருந்து ஒரே ஒரு தூதரை உண்டாக்கு. நான் இந்த துவாவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்ராஹிம் நபி ருசுல், ஜம்மு அரபுல பன்மை என்றா ப்ளூரல் என்றா, ரசூல் என்றா ஒரு ஆள், ருசுல் என்றா பன்மை. ருசுல் என்று கேட்கல. அவருடைய அந்த மகன், எந்த மகன்? இப்ராஹிம் அந்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவர் மகன் நபி இஸ்ஹாக் நபி, அவர் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. இப்படியே நபி, ஒரு நபி முடிய இன்னொரு நபி, ஒரு நபி முடிய இன்னொரு நபி, ஒரு நபி முடிய இன்னொரு நபி. அதனால் தான் இஸ்ரவேலர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் உலகத்தில் சிறந்தவர்கள். இந்த பக்கம் ஹாஜரா அம்மாவோடு ஒரு பிள்ளை, அவர்கள் சொல்லுவார் அடிமை பெண். அப்பா, இந்த அரபிகள் அடிமை பெண், இந்த அடிமை பெண்ணுக்கு கிடைச்ச புள்ளண்டுவார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்தில் வைத்து காபத்துல்லாவை கட்டிவிட்டு ஒரு துவா கேட்டார். என்ன துவா? யா அல்லாஹ் இவருக்கு ஒரு நபியை கொடு. 1000 வருடங்கள் ஆக்கிவிட்டு அந்த துவாவுக்கு இஸ்மாயில் நபியின் மகன் நபி இல்லை, அவர் பேர குழந்தை நபி இல்லை, தண்ட அந்த பக்கத்துள்ள சகோதரருடைய மகன் வாப்பா நபி, அப்படி மகன் நபி அப்படி போகுது. இஸ்மாயில் நபியோட நபி முடிகிறது. காபத்துல்லாக்கு பக்கத்தில் ஒரு இந்த துவா கபூலாக்குறதுக்கு பல 1000 வருடங்கள் போகிறது. காபத்துல்லா பக்கத்தில் ஒருவர் பிறக்கிறார். அவர் தான் ஒருமையில் கேட்ட துவா, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்களில் இருந்து ஒரு துவா. அந்த துவாவை அவர் கேட்டதை ரசூலுல்லாஹ் தன் நாவால் சொல்லுகிறார்கள். அது வஹையாக வருகிறது சூரத்துல் பக்கராவில். அந்த துவாவுடைய கபூல் தான் ரசூலுல்லாஹ். காபத்துல்லா பக்கத்தில் பிறக்கிறார். பிறந்த உடனே காபத்துல்லாவுக்காக வேண்டிய தன் வாழ்க்கையில் அதுக்கு பக்கத்திலே நிற்கிறார். ஊரை விட்டு விரட்ட நேரம் திரும்பி பார்ப்பார். காபா உன்னை விட முடியாது, காபா தன்னுடைய வாழ்க்கை. அவர் மதீனாவுக்கு போன பிறகு திரும்ப வருவார். காபத்துல்லாவுக்கு வந்தால் அவர் கையில் தரப்பு கொடுக்கப்படும், வெற்றி கொண்டாடப்படும். காபத்துல்லாக்குள் நுழைந்த ரசூலுல்லாஹ் அதில் இந்த சிலைகளை எடுப்பார்கள். ஒரு சிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபியை விட்டு வைக்கவில்லை என்று கையால் உடைப்பார்கள். சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டு அதை தூய்மைப்படுத்தி விட்டு வீடுக்கு திரும்புவார் மதீனாவுக்கு. இதெல்லாம் 82 நாட்கள். அது நடந்து 82 நாட்களில் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார். அந்த துவா கபூலாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி மாநாடை அறிவிக்கிறார்கள். இப்ராஹிம் நபி எந்த துவாவை கேட்டாரோ, தன் பிள்ளை கிடைக்கணும் என்று கேட்டார். 1000 வருடங்களுக்கு பிறகு காபத்துல்லாக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் பிறக்கிறார். காபத்துல்லா தூய்மைப்படுத்தப்படுகிறது. அத்தனையும் செஞ்சுவிட்டு ஹுசு அன்னி மனாசிக்கும், என்னிடத்தில் இந்த ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் மக்களை, கடைசி கடமையை நிலைநாட்டிவிட்டு இப்ராஹிம் நபி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் திடகாத்திரமா வந்தவர். ஹஜ்ஜுக்கு போறேன்டா நொண்டி கஷ்டப்பட்டுலாம் வரல, இப்ப ஃப்ளைட்ல போற மாதிரி. அப்ப அவ்வளோ கஷ்டம். அந்த பிரயாணத்தை திரும்பி வந்த ரசூலுல்லாஹ் திடகாத்திரமாக நடந்தார். ஆனால் தன்னுடைய பணி முடிந்து விட்டது. வாப்பாட துவா கபூலாக்கப்பட்டது. உம்முல் குரா மஸ்ஜிதுல் அக்ஸா, இஸ்ஹாக் நபி இப்ராஹிம் நபி 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை இஸ்ஹாக் நபி, அக்ஸா அவர்களுக்கு கிப்லாவாக ஆக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் வருகிறார். இப்ப அரபுகள் பக்கம் திரும்புகிறது. ஏனென்றால் அவர்கள் யகூதிகள், அவர்கள் பிழை செய்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் பிழை செய்து விட்டார்கள். அவர்கள் மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள். ரப்புல் இஸ்ஸத்
இப்ராஹிம் நபியுடைய இந்த மகன் மூலமாக இவரை நபியாக்கிவிட்டு கிப்லாவை திருப்புறான். அக்ஸாவை நோக்கி தொழுத ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவின் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். முழு உம்மத்தும் கிப்லா இது, பிரான்ஸ்ல இருந்தால் இந்த பக்கம் திரும்புங்கள், அமெரிக்கர்கள் இந்த பக்கம் திரும்புங்கள், உலகமே ஒரே யூனிஃபார்மோட ஒரே பக்கத்தில் இதுதான் காபத்துல்லாவின் பக்கம் என்று சொல்கிற அளவுக்கு வேர்ல்டில் இப்படி ஒரு டிசைனை எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாது. உலகமே அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்க அடிமை பெண் என்று, நீங்க சொன்னீங்க கேவலம் என்று ஹாஜரா, நீங்க சொன்னீங்க அந்த புள்ள வேணாம், இஸ்ஹாக்குடைய ஃபேமிலி தான் நல்ல மணி, நாங்க பிரிக்க மாட்டோம். எங்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய 2 பிள்ளைகளும் முக்கியம், எல்லா நபியும் முக்கியம். அல்லாஹ் வேணுமென்றே ரசூலுல்லாஹ்வை எழுத படிக்க தெரியாமல் கொண்டு வந்தான். நீங்க கேவலமான ஃபேமிலி என்றீங்களா, இவர் தான் உம்மத்துக்கு தலைவர், இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அவரை அவர்கள் நேசிப்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் கிப்லாவை மாற்றினான். அத்தனை மாற்றிவிட்டு இப்ராஹிமுடைய துஆவை கபூலாக்கி கையிலே கொடுத்த நுபுவத்தை ரசூலுல்லாஹ் தன் பணியை முடிக்கிற நேரம் இப்ராஹிம் நபி நின்ற இடத்தில் நின்று, ஹாஜர் அம்மா ஓடி இடத்தில் ஓடி, ஜம்சம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை அரபி அல்ல, ஜம்சம் என்பது அரபி அல்ல, தண்ணீர் வருகிற நேரம் ஹாஜர் அம்மா சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த மொழி ஜம்சம் என்றே சொல்லுகிற அளவுக்கு அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி இதெல்லாம் இப்ராஹிம் நபியை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த நாளை ஹஜ் மாநாடாக அறிவித்து ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையிலிருந்து விடை பெறுகிறார்கள். அதை முடித்து 82 நாட்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபி அவங்க பணி முடிந்து விட்டது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது நபி, இதுக்கு மேல் இந்த பூமியில் நீங்கள் வேண்டாம், ஆகிராவை நோக்கி நீங்கள் ஜன்னாவுக்குரியவர் நபியே, உங்கள் பணி முடிந்து விட்டது. ஃபத்ஹு மக்கா, இப்ராஹிம் நபி எந்த காபாவை கட்டினாரோ அது தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, ஐத்திகாஃபில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதில் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் திறந்து உம்மத்துக்கு கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடி ஷிர்க் நடந்து கொண்டிருந்தது, அவர்கள் நிர்வாணமாக விசில் அடித்துக் கொண்டு கைத்தட்டிக் கொண்டு அவர்கள் வந்து தவாப் பண்ணினார்கள். அத்தனையும் மாற்றி இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் இதை கொடுத்து விட்டு பெருமானார் போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானுடைய டிசைனை கொஞ்சம் பாருங்கள். அருமையான வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் கொஞ்ச நாள் மிஞ்சிருக்கிறது நினைக்கிறேன். ஒரு பேக்கேஜ் தரப்பட்டிருக்கிறது, பேக்கேஜில் நாங்கள் பெரும் பகுதியை கழித்து விட்டோம் என்று நம்புகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது. டேட்டா பேக்கேஜ் போடுவீர்களே, டேட்டா முடிவதை சொல்லுவார்கள், எங்களுடைய ஆயுள் முடிந்து கொண்டு போகிறது. போன வெள்ளியும் இந்த வெள்ளிக்கும் 7 நாள் முடிந்து விட்டது. வாழ்க்கையிலே பேங்க் பேலன்ஸிலே நீங்கள் 1 கோடி போட்டிருந்தால் 10 லட்சம் போனால் 90 லட்சம், திரும்ப ஒரு 15 லட்சம் வந்து 1 கோடி 5 போயிரும். ஆனால் தரப்பட்ட நாட்கள் கழியும் குறையும், மெல்ல மெல்ல அறுபட்டு போய் அது 2ஆக 1ஆக 1 அவராக வந்து நிற்கும். தொண்டை குழியை உயிர் அடைக்கும். மலக்குல் மௌத் எங்களுடைய ரூஹை பிரித்து எடுத்து விட்டு போய்விடுவார். இந்த பூமியில் மண்ணிக்கடியில் நாம் போய்விடுவோம். நம் சந்ததி மண்ணுக்கு மேல் வாழ ஆரம்பிக்கும். போவதற்கு முன்னாடி போகிற நாம் என்ன செய்து விட்டு போய்விட்டோம்? ரஹ்மானுக்கு நெருங்கி விட்டோமா? ரஹ்மான் சொல்கிற கட்டளைகளை ஏற்றுக்கொண்டோமா? அல்லாஹ்வே எங்களை நீ அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணினோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனையை துல்ஹஜ் தருகிறது. இப்படிப்பட்ட மாமனிதர் இப்ராஹிம் நபி, அல்லாஹ் ஒருவரை இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி மாமாண்டா, உலகமே சேர்ந்து போட்டோ போட்டு செலவச்சாலும் ஒரு மனிதனுடைய நேசம் வராது. நாங்கள் வல்லாஹ் எங்கள் கல்பால் நேசிக்கிறோம் ரசூலுல்லாஹ், கல்பால் நேசிக்கிறோம். இப்ராஹிம் நபி எத்தனாயிரம் வருடமாகி விட்டது. இப்ராஹிம் நபி என்றால் எங்களுக்கு அவ்வளவு ஒரு நேசம் என்றால் ரப்பு போட்ட நேசம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு போட்ட பாசம். அப்படிப்பட்ட அடியார்களாக மாறி மறுமையிலே இப்ராஹிம் நபியோடு ரசூலுல்லாஹ்வோட வாழக்கூடிய அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.